பக்கத்தை விட்டு ஒத்துக்கிறோமப்பா. உண்மையிலேயே சின்னையாவுக்கும் பெரியய்யாவுக்கும் ஒரு பாராட்டு விழாவை எடுத்தே ஆகணும். இந்த 10.5 கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 10-15 தடவைக்கு மேலே பேசியிருப்போம். இதுக்கு மேலே இதில் புதுசாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிற அளவுக்கு தேட வேண்டியதாக இருக்குது. அதாவது இருக்கும், தேட வேண்டியதாக இருக்குது. எதையாச்சும் ஒன்று சொல்லணுமே புதுசாக அப்படின்றதுக்காக நம்மளே எதையாச்சும் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஐயாவும் சின்னையாவும் சேர்ந்து இன்னும் 10-15 வருஷம் இதை தாக்கு பிடிப்பாக போலையா. அவங்க ஒவ்வொரு முறையும் இதை கலர்றப்ப புதுசாக எதையாச்சும் ஒன்று கொண்டாந்து கிண்டி கொடுப்பாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் அது ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்சது, ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் வச்சதை சூடு பண்ணி எடுத்து கொண்டாந்து புதுசாக கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாரு. இப்போ கூட ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் எதுக்கு முதல்ல அந்த போராட்டம் பண்ணாலும் தெரியல, எதை நோக்கி அந்த போராட்டம் போணுச்சுன்னே கணிக்க முடிய மாட்டேங்குது. இடஒதுக்கீட்டை நோக்கியா, இல்லை வரப்போகிற எலெக்ஷனில் சீட்டு பேரத்தை நோக்கியா, இல்லை துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவியை நோக்கியா. துரைமுருகனுக்காக எதுக்கு பாமக போராட்டம் நடத்துது? இல்லைப்பா, அதெல்லாம் உள்ளுக்குள்ள சப்ஜெக்டு. ஏன்னா வெறுமனே அதை கொண்டாந்து விட்டு எறிஞ்சா அவன் போயிடுவான் இல்லையா. அதை என்னன்னு கூட எடுத்து பார்க்க மாட்டாங்க. இதையே தான் எப்போ பார்த்தாலும். ஐயா இடையில முதல்வரை பார்த்து இன்னொரு கேள்வி வர கேட்டார். வன்னியர்கள் மேலே எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? உண்மையிலே வன்னியர்கள் மேலே ஐயா ஸ்டாலினுக்கு வன்மமா? பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. ஐயா பெரிய மருத்துவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். முதல்வர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருக்கு வன்னியர்கள் மேலே நிறைய வன்மம் இருக்குது, அவர் வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஐயா பெரிய மருத்துவர் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் துரோகம் பண்ணுறதாவே இருக்கட்டுமே, ஒரு பேச்சுக்கு அவரோட பேச்சுக்கு போவோம். அவர் துரோகம் பண்ணுறத உங்கள் ஆங்கிளில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் வன்னியர்களை நம்பி அவங்கள ஏமாத்துறது யார்? நம்ப வச்சு ஏமாத்துறது யார்? அந்த ஒரு கேள்வியை முதல்ல எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இப்போ இருக்குது. உண்மையிலேயே யார் இவங்களை ஏமாத்துற? ஐயா ஸ்டாலினா, இல்லை ஏமாத்திட்டு போனது ஐயா பழனிசாமியா, இல்லை ஐயா ராமதாஸா? இல்லைப்பா, அந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இப்போ இருக்குது. கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் உட்காந்துருக்கு எல்லோரும். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நீட்டிட்டு டபக்குன்னு அதை கையில் வாங்கி பார்க்கறதுக்குள்ளே கையோடு பிடிக்கிட்டு போயிட்டாங்க அந்த 10.5. இன்றைக்கி ஐயா ராமதாஸோட ஒரு முழு கோரிக்கையாகவே வச்சுக்கலாம். கோரிக்கையாக தான் அவர் வச்சாப்புல. அதாவது இந்த 10.5 எங்கள் நிறைவேற்ற கொடுங்க, நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தமிழ்நாடு எதிரானதுன்னு நினைக்கிறீங்களா? அதை எடுக்க மாட்டோன்னு ஒத்த காலில் உட்காந்து அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற ஒரே ஒரு கட்சி எது தெரியுமா? ஒரே ஒரு கட்சி. ஐயா கூட்டணியில் குந்திக்கிட்டு இருக்காரு, அந்த கட்சி தான் பாஜக. இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குது. மண்டையை ஆட்டாமல் அப்படியே அசைக்காமல் உட்காந்துருக்காங்கல்ல, அது பாஸ் ஆக்காத. முக்கியமாக ஐயா மோடி ஓப்பனாக சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நடந்துச்சுன்னா சாதிய உணர்வுகள் அதிகமாகிடும் இந்தியாவில். இன்றைக்கி யாரும் இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறா இந்தியாவில்? ஐயா மோடியே கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. சாதிய ரீதியாக இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. எவனுக்குமே எவன் என்ன சாதின்றதே தெரியாது இல்லை. இந்த கணக்கெடுப்பு நடந்தால் மட்டும்தான் அந்த சாதி உணர்வு உள்ளுக்குள்ளே ஏற்றுவாங்க இல்லை. ஐயா மோடி சொன்னதுங்க. இப்படி சொன்னதுக்கு ஐயா ராமதாஸ் இங்கே உட்கார்ந்துருக்காருல்ல,
கூட்டணியில் தானே இருக்கார். ஒரு கண்டனம். ஏன் இங்கே எங்கள் ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவன் மேலே வர முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த நேரத்தில் கணக்கே எடுக்கலை அப்படின்னா அப்புறம் எப்படி நாங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறி போகிறது? எங்கள் ஆளுங்க கடைசி வரை இப்படியே இருக்கணுமா? எங்களை மாதிரி இருக்கிற எல்லா ஆளுகளும் இப்படியே இருக்கணுமா? ஒரு வார்த்தை கேட்கல இல்லையா? அன்னைக்கு கேட்கல. இது ஐயா ஒன்றும் ஒளிவு மறைவாளன்னு சொல்லலை, ஒப்பனை சொன்னாப்புல மோடி ஐயா. ஏன் இவர் நம்ம நிதிஷ்குமார் பீகாரில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்த முதல் மாநிலம் இந்தியாவில் எங்கள் மாநிலம்தான். எடுத்து கொடுத்தாரு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு என்ன ரிசல்ட்டுன்னு எங்கேயாவது யாருக்கா தெரிஞ்சிச்சா? அவர் கொண்டு போய் அங்கே வச்சு அதே வேகத்துக்கு பார்த்துட்டான், டிசைன் நல்லா இருக்குது, தூக்கிட்டு போ, இவ்வளவுதான். அந்த கணக்கெடுப்பு வேஸ்ட்டாக போச்சு. ஒரு மாநிலத்துக்கு அவ்வளவுதான் உரிமையை, அது உச்சபட்ச அதிகாரமே அவ்வளவுதான், கொண்டு போய் கொடுக்கலாம். இங்கே ஐயா ராமதாஸ் ஆரம்ப காலகட்டத்தில் போராடினார்ல, இந்த 80களில் போராடினப்போ ஐயா யாரை நோக்கி இந்த கேள்வியை கேட்டாருன்றிய, நடத்துறியா இல்லையா? உன்னையெல்லாம் பார்த்தா எங்களை அப்படியே அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா? நீ யாரியா? எங்களுக்கு எடுத்து காமி, எங்களுக்கு எடுத்து நடத்து. யார் தெரியுமா கேட்டார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டார். ரொம்ப ஓப்பனாக, எங்களுக்கு என் நாட்டோட பிரதமரும் என்னை கைவிட்டாப்புல, சனாதிபதியும் என்னை தண்ணி தெளிச்சு விட்டாப்புல, ரெண்டு பேரும் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்னைக்கு ஐயாவுக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு மாநிலத்துக்கு இருந்த அதிகாரங்களை விட இன்னைக்கு மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் ரொம்ப 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 கம்மி, ரொம்ப கம்மி. இதை எடுத்து இப்போ ஐயா ஸ்டாலினை வந்து சட்டசபையில் நிறைவேற்றுங்கன்றாரு. மசோதாவை போடுங்க, நிறைவேற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு தாரோம், ஆதரவு தாரோம். சும்மா எப்படி போன ஆட்சியில் வந்த மாதிரியே மறுபடியும் ஏமாற்ற சொல்கிறீங்களா என்ன? ஒரு ஆசையை கலப்ப சொல்கிறீங்களா? அது செல்லாதுன்றது ஐயாவுக்கும் தெரியும், ஐயா முதல்வருக்கும் தெரியும். ஒருவேளை இவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஆசைக்கு சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த சும்மா அந்த நல்ல ஃபாரின் ட்ரம்மு பாட்டிலில், ஃபாரின் விஸ்கி பாட்டி பாட்டிலில் லோக்கல் சரக்கை ஊற்றி வைக்காமல் தண்ணியை ஊற்றி வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லை, அதே மாதிரி ஏமாத்துகிற கதை தான் இது. உண்மையிலேயே ஒரு பந்தாவுக்கு வேணால் செய்யலாம், அந்த ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு வேணால் பண்ணலாம், மறுபடியும் போட்டு அழுகணும், ரொம்ப நாள் கனவு நிறைவேறிடுச்சு இல்லை இல்லை சார், அந்த கனவு அது பழிக்காதுன்ற. ஏன்னா மொத்த அதிகாரமும் அவங்கக்கிட்ட ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்கு. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சாதாரணமாக இப்போ கூட்டணி கட்சியில், அதுவும் முக்கியமான கூட்டணி கட்சி ஜேடியு, பீகார் மாநிலத்தோட சிஎம், அவர் எடுத்து கொண்டு போகிறார். அதையே இவங்க ஒழுங்காக தரமாட்டேன்ட்டாங்க, என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்கல்ல. நம்மளையெல்லாம் எட்டி பார்ப்பாங்க நினைக்கிறிய, கொண்டு போய் கொடுத்தோம்னா. ஐயா உள்ளுக்குள்ள சட்டசபையில் வைக்கிற மசோதா இருக்குல்ல, அந்த மசோதாவையே கையெழுத்து போடாமல் மாத கணக்கில் இல்லை வருஷ கணக்கில் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? திமுக நாடகம் போடுது, பாசகவுக்கு பயந்து நிற்குது, பாசகவை எதிர்க்க முடியாமல் அழுத்தம் கொடுக்க முடியாமல் நிற்குது. பக்கத்தில் இருக்க நீங்கள் எட்டி உதைங்க, அவங்கள எட்டி உதைச்சி வாங்குங்க, கேளுங்க ஐயா மோடிய, ஏங்க உங்கள் கூட தானங்க இருக்கிறோம், எங்களுக்கு இது தேவைங்க, நாங்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை போட்டு விடுங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிங்க, நாடாளுமன்ற எலெக்ஷன் முதல்ல இங்கேருந்து தானே ஆரம்பிச்சிய, அதே மாதிரி நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை இங்கேருந்து ஆரம்பிங்க, நாடு முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ண சொல்லுங்க பார்ப்போம். முடிஞ்சா அதை கேட்டு அதை பண்ணி கொடுங்களே பார்ப்போம். ஐயா ஸ்டாலினால முடியாதுன்னே வச்சுக்கோங்க, அவரால் முடியலை, இவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் ராச தந்திரியாச்சு, ஒரு வார்த்தை கேட்குறது, அவங்கள எப்படி கொக்கி போட்டு இழுக்கணுமோ இழுக்கிறது. அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களால் எதையும் சாதிக்க முடியும், பார்த்தீங்களா இதை நாங்கள் இழுத்து பிடிச்சி கொண்டாந்து எப்படி தமிழ்நாட்டில் கட்டி போட்டிருக்கோன்ட்டு, அந்த அடக்காத காலையை நாங்கள் அடக்கியிருக்கோம்ல,
இந்தியாவில் யாருமே செய்ய முடியாத பெருமை உங்களுக்கு இருக்கட்டும்ன்றோம். பண்ண சொல்லுங்க பார்ப்போம். பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, பண்ணாங்கன்னா அவங்க இது வரைக்கும் பண்ண அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போயிரும்ல. என்னென்ன கோளாறு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கோல்மால் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த நாட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஏன் இத்திலூண்டு இவ்வளோ பெரிய சனத்தொகை இருக்கிற நாட்டில் இத்திலூண்டு புள்ளியாக இருக்கிறாங்க பெரும் புள்ளியாக உட்கார்ந்துருக்காங்களே எப்படி? எல்லாம் இப்படித்தான். இது ஐயாவுக்குமே நல்லா தெரியும், மருத்துவருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் பண்ண மாட்டார். அங்கே கேட்க மாட்டார். அங்கே கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு அது கட்ட பேர். கூட்டணிக்குள்ள இருக்கவனை போட்டு குத்துனா அவங்க சும்மா விடுவாங்களா? எங்கே? அதாவது இந்தியா, நான் தான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விடுங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா. அந்த சென்செக்ஸை முதல்ல எடுக்க சொல்லுங்கய்யா. அதை பார்த்து இப்போ ஏற்கனவே எடுத்ததை கூட இவங்க அப்டேட்டு பண்ண மாட்டேங்கிறாங்கய்யா. இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு இடையில எங்களுக்கு நீங்கள் சீட்டு கூட தர வேண்டாம், உங்களுக்கு அவங்க சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் முதல்ல. ஆமாம், நீங்கள் இன்னமும் அந்த என்டிஏ கூட்டணி தானே இருக்கிய இல்லையா? சொல்ல முடியாது. மன மாற்றங்கள் ஏதாச்சும் வந்தாலும் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்குது அத்தனையா. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க அதிகாரத்தை ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்தால் எதுக்குமே நம்ம அவங்க கையை ஏந்த வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு அவங்கள எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்குறான்? எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஐயா ராமதாஸ் பண்ணுறது இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிறது வெறும் ஜஸ்ட் லோக்கல் பாலிட்டிக்ஸ், அவ்வளோதான். வரப்போகிறதுக்காக கொஞ்சம், அதாவது இப்போ அந்த எலெக்ஷன் ஹீட்டு வரும், இதை வச்சே இழுத்து கொண்டு போவோம். அவங்கள வன்னியர்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விடுவோம். இது வரைக்கும் அவர் வன்னியர், அதாவது அந்த 10.5 கொடுத்தது அவராக இருந்தா நம்ம கேட்குறத நியாயம். கொடுத்தியே, இப்போ பாரு எப்படி இருக்குன்னு, எங்களை ஏமாற்றி விட்டீங்களே, செல்லாதுன்ட்டாங்களே. கொடுத்தப்படி எவனோ ஒருத்தன் வெறும் காலி கவரை கொடுத்துட்டு ஓடிட்டாப்புல அவர் எடப்பாடி. அந்த காலி கவர் இங்கே பாருங்க, காலி கவர் இருக்கு. இந்த காலி கவரை கொடுத்தவர் அந்த ரூமில் இருக்கிறவர் தான். அந்த ரூமில் இருக்கிறவர் ஏற்கனவே ஓடிட்டாருங்க, இது வேற ஆள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அந்த ரூமில் இருக்கிறவர் தான் பொறுப்பு. அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ யார் வந்து ஏமாத்திட்டு ஓடினாலும் அவனை இழுத்து பிடிச்சி கேளுங்கப்பா. அதை விட்டு கையில் சிக்கலவங்களை தான் நாங்கள் வச்சு செய்வோம்னா எப்படி? இப்போ உங்களோட கோரிக்கைகள் என்ன? நேரடியாக கொண்டாந்து ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சைலண்ட்டாக எந்த கேள்வியும் கேட்காம ஏற்றுக்கும். அந்த உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடிஞ்சிருந்தால் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும், ஆல்மோஸ்ட் இந்நேரத்துக்கு எல்லா மாநிலமும், பாஜக ஆளுற மாநிலங்கள் தவிர மற்ற எல்லா மாநிலத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இங்கே செஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது தான். சர்வேக்கும் சென்செக்ஸுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது சார். அது ஐயாவுக்கு தெரியாமலாம் கிடையாது, இது அத்தனையுமே நல்லாவே ஐயாவுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு பர்சன்டேஜை கொடுங்கன்றது உண்மையிலே இது வந்து விதண்டாவாதம் பாங்கல்ல. ஆகாத வேலைக்காக உட்காந்து இழுத்து பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அதான் இது. எத்தனை சாதிகள் மொத்தம், வெறும் அந்த எம்பிஎஸ்சி கேட்டகரியில் எவ்வளவு சாதிகள் இருக்குது ஐயாவுக்கு தெரியாததா? 100க்கு மேற்பட்ட கேட்டகரிஸ் உள்ளே உட்காந்துருக்கு. அந்த 100க்கு மேற்பட்ட கேட்டகரியில் ஒரு கேட்டகரிக்கு மட்டும் வரும் அந்த 20ல் 10.5 மட்டும் ஒரு கேட்டகரிக்கு எடுத்து கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 100க்கு மேற்பட்ட கேட்டகரிக்கு 10.5 கேட்பாங்க சார். நல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும். ஏன்னா முன்னேற வேண்டியவங்க இன்னும் முன்னேறாமல் முடங்கி கிடக்குறாங்க. எடுத்து ஒட்டு மொத்தமாக எல்லா சாதிக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 0.5 தான் எல்லா சாதியிலையும் கூட வர்றது சந்தேகம்தான். 0.5 ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் அது வரட்டும்ன்றோம். ஏன்னா உண்மையான சிச்சுவேஷன் என்னன்றது தெரியணும் இல்லையா? பல பேர் இதுக்கான முயற்சிகள் எடுக்காமல் கிடையாது, எடுத்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறை எடுக்கிறப்பையும் ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கிறவங்க எடுத்துருவாங்க, இடையில எவனாச்சும் ஒருத்தர் அறுத்து விட்டுருவாங்க. அங்கே மேலே போகிறப்போ இன்றைக்கி அறுத்தூட கூட கிடையாது, எடுக்கவே முடியாதபடி கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க.
அதை எடுத்தால் செல்லுபடி ஆகாது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். எவ்வளவோ பேர் போராடிட்டு இருக்காங்க சார், உங்களை மாதிரியே தான். உண்மையிலேயே நீங்கள் போராட வேண்டியது நோயாளியுடன் அல்ல, நோயுடன். நோய் யாருன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த நோயை தயவு செய்து போராடுங்கன்றோம், ஒன்று சேருங்கன்றோம். பக்கத்தில் உட்காந்துட்டு அடித்தவனை விட்டு கிடைச்சவனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் கிடையாது சார். உண்மை அதுதான். ஒன்று சேர ஒரு பக்கம், அதான் உங்கள் கருத்துக்கும், இன்னும் சொல்லப்போனால் இந்திய கூட்டணியோட கருத்தும் உங்கள் கருத்தும் ஒன்று. ஒரே கருத்தில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தால் பரவாயில்ல. இந்த கருத்து உள்ளவங்கள தானே கழுத்தில் போட்டு மிதிக்கிறாங்க அவங்க. கூடவே சேர்ந்து அவங்களுக்கு நீங்கள் ஜூஸு போட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து எங்களை ஏறி மிதிக்கிறேன்றிய. இல்லைப்பா, எல்லாருக்கும் அது நினப்பாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. உண்மையிலே இப்பையும் சொல்கிற ஐயா பக்கம்தான். நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், கீழே இருக்கிறவங்க மேலே வரணும், அவங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேர வேண்டிய உரிமை சேரணும். அதுக்கு ஐயா எந்த இடத்துல தட்டணுமோ அந்த இடத்துல தட்டணும். பூட்டி கிடக்கிற வீட்டில் போயிட்டு சவுண்டை கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. நல்லா சொல்லுவாங்கள்ல, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், ஏப்பா நீ பேச மாட்டேங்கிறேன், எனக்கு பேச வராது, ஊமங்க. அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தாங்க நீங்கள் போய் கத்த வேண்டியது இருக்குது அப்படின்ற வெறிஞ்சவத்தை பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் அப்படித்தான். நமக்கு எந்த இடத்துல அந்த பலன் கிடைக்குமோ அந்த இடத்துல, நல்ல பழம் இருக்க மரத்தை போயிட்டு உழுக்கணும்னா தான் நமக்கு தேவைப்படுற அந்த பழம் கிடைக்கும். கொய்யா பழம் வேணும்னு சொல்லிட்டு புளிய மரத்தை போய் உழுக்குனா புளியம்பழம் தான் வரும், கொய்யாப்பழம் எப்படி வரும்? இப்போ ஐயா உழுக்கிட்டு இருக்குது புளிய மரத்தை, தயவு செய்து கொய்யா மரத்தை கொண்டு போய் உழுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா கொண்டு வந்தால் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஐயாவையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறோம். என்ன இப்போ கூடிய சீக்கிரம் அவங்கள போய் உலுக்கி அதுக்கான வேலைகளை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.